வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 85 அதனுடைய 6வது வசனம், உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க போகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கை பலனற்ற நிலைமையில் இருக்கலாம், உங்க காரியங்கள் உயிரற்று போன நிலையில இருக்கலாம், உங்க வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் முடியாதவைகளாக இருக்கலாம். இன்னைக்கு நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். திரும்பவும் உங்க வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுத்து உங்களை அவர் உயிர்ப்பிக்க போகிறார். உங்க காரியம் முடங்கி போயிருக்கலாம், பலனற்று இருக்கலாம், செயலற்று இருக்கலாம், மீட்க முடியாதபடி இருக்கலாம், நீங்கள் பல சூழ்நிலையிலே ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், கைவிடப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, திரும்பவும் உங்களை மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அநேக காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களா? அநேக காரியத்துல உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லையா? உங்க வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையா? இந்த காரியம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, ஏன் இந்த காரியத்தின் நிமித்தம் இவ்வளவு துக்கம் என் வாழ்க்கையில இருக்குது, என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லையா, ஒரு நிம்மதி இல்லையா, என்னைக்கு இந்த காரியம் வாய்க்கும், என்னைக்கு இந்த காரியத்துல நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி பல கோணங்களில நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு சோர்ந்து போகிற உங்க வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. எதெல்லாம் முடங்கி போனதோ, எதெல்லாம் முடியாமல் உங்களுடைய காரியத்துல எதெல்லாம் வாய்க்காம தடைகளோடு கூட இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் உயிர் பெற செய்ய போகிறார். உங்களை திரும்பவும் மகிழ்ந்திருக்கும்படி உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். பிரச்சனை நினைத்து, கலக்கங்களை நினைத்து, பல நெருக்கடிகளை நினைத்து, எதிர்ப்பை நினைத்து, சூழ்ச்சிகளை நினைத்து மனம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? சந்தோஷமே இல்லையா? ஆண்டவரே, இந்த காரியங்கள் என்னை சோர்வடைய பண்ணுகிறது, இந்த காரியத்தின் நிமித்தம் நான் தளர்ந்து போய் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி திரும்பவும் மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். சொந்து போகாதீங்க. நீங்க இழந்து போன அத்தனை காரியங்களிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அநேக காரியத்தின் நிமித்தம் செயலற்று போயிருக்கலாம், தடைகளோடு கூட இருக்கலாம், முடங்கி போயிருக்கலாம், என்ன செய்வதென்று திகைத்து போயிருக்கலாம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியை கொடும், சந்தோஷத்தை கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.